சுதந்திர இந்தியா அரசியல் காலத்துல இந்த 70 காலத்துல இந்த சாதி சங்கத்துக்கு சாதி தலைவர்கள் இந்த சாதி மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்களா? கிடையாது. சரி, படிப்புரிமை கொடுத்திருக்காங்க இந்த மக்களுக்கு? அதுவும் கிடையாது. சரி, அரசியல் ரீதியா ஏதாவது கொடுத்திருக்காங்களா? சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஒரு எம்பி எம்எல்ஏ உருவாக்கி இருக்காங்களா? கவுன்சிலர் உருவாக்கி இருக்காங்களா? தலைவர் உருவாக்கிக்கலாம்னு பார்த்தா அது கூட இல்லை. அவனும் நிக்க மாட்டா. இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே தொண்டர்களே உற்சாகப்படுத்துறீங்க. தேர்தல் களத்துக்கு வந்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய உரிமையை தேர்தல் களத்துல தான் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த வீரமுத்திரை சங்கம் வந்த பிறகு நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வீரமுத்திரை முன்னெடுத்து சங்கத்தின் சார்பாக அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்ற தலைவர்களாக, ஒன்றிய கவுன்சிலர்களாக, மாவட்ட சேர்மன்களாக, மாவட்ட கவுன்சிலர்களாக வீரமுத்திரை சங்கம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அரசியல் களம் எப்படி ஒரு நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சாதாரண ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரில் இருந்து 60-70 வயது உள்ள மதிக்கத்தக்க நபர்கள் வரைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்க சங்கம் எதுனா இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம். அதே போல நம்முடைய சமூக சொந்தங்களுக்கு இந்த 29 முன்னுரிமையில் இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களுக்கு எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அங்கெல்லாம் உடனடியா வழக்கறிஞர்கள் மூலமாக தீர்வு காண சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அது இந்த வீரமுத்திரை சங்கம் தான். தமிழகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் உடனடியா நம்முடைய சங்கத்தை சார்ந்த மாவட்ட வழக்கறிஞர்களோ இல்ல மாநில வழக்கறிஞர்களோ அந்த பகுதிக்கு உடனடியா சென்று நம்முடைய தலைவர் கே செல்வகுமார் ஒரு ஆணைக்கிடைங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுத் தந்தோம். அல்லது சட்டப்பூர்வ அறிவார்ந்த சித்தர்களை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய சொல்லியோ அல்லது தகவல்களை பதிவு செய்ய சொல்லியோ ஒரு முன்னுதலாக இந்த சங்கத்தின் மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய சங்கம் இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம். இதுல இருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்த சங்கம் பாதுகாப்பு உறுதி இருந்துச்சு. இப்ப பாதுகாப்பு இருக்கு. இந்த மக்களை தொட்டா இவனுக்காண்டி ஒரு கூட்டம் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர் சாவு மிரட்டால் நாடு கொள்ளாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றால் போல அஞ்சாவது ஆணையிட்டால் உடனடியாக அங்கு என்ன வேணாலும் ஏற்படும். ஓகே சார், இந்த போட்டு வந்து லைட் ஏதா பாப்பா டீப் லைட் இந்த பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜேஏ மாவட்டத்துல சொல்லிட்டா இருக்கா புதுக்கோட்டை சேர்ந்தவங்க புதுக்கோட்டை சொல்றாங்க. புதுக்கோட்டையில அமைச்சருக்கு எதிராக கலவரம் ஏற்படுத்துவது கூட நியாயமான முறையில் கோரிக்கை வச்சு அங்க கைதான தலைவர் தான் திரு கே கே செல்வகுமார் அவர்கள். அதே போல நம்ம தேர்தல் காலங்களில் வரக்கூடிய சூழல்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய போது அந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்முடைய சாதி சொந்தங்கள் தான் போராடுறாங்க. புதுக்கோட்டை மட்டுமல்ல போராட்டம், புதுக்கோட்டையில் போராட்டம் வெடிக்க ஆரம்பித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் விரிவடைந்து தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நம்முடைய தலைவரை தொடர்பு கொண்டு சாதி இரண்டால் நாடு விடாது அப்படிங்கிறது ஏற்றார் போல உங்களுடைய சாதிய சொந்தங்கள் எல்லாம் சாலைகளை அழுத்தும் கடைகளை உடைத்தும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஆணையிட்டு உங்கள் தொடர்களை அப்படியே நீங்கள் நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்கிறோம், நீங்கள் அவர்களை அமைதி காக்க சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் அண்ணன் எங்களுக்கு சொன்னார். அந்த கலவரத்தில் ஏற்படக்கூடிய இடத்திற்கு சென்று கலவரத்தை ஏற்படுத்துறா நம்ம ஏற்படுத்துறா அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நியாயமான முறையில் போராட்டங்களை கையில் எடுக்கிறோம். நம்மளுடைய போராடக்கூடிய இடங்கள்ல எப்பவுமே கையெழுத்து சில இடத்துல வரும். நம்ம அது அரசியல் இயக்கங்களாக சரி, சாய் சங்கங்கள், மத இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஒழுங்குல ஒரு இருப்பான். அதே போலதான் இந்த போராட்டங்களை வேற வந்து கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்த கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா இந்த மக்களை வந்து சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டாங்க. அதெல்லாம் முறியடித்து சிறப்பா அந்த இடத்துல ஒரு சலசலப்பு சரி பண்ணி கொடுத்தது நம்முடைய வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் அதன் நிறுவனத்தில் கே கே செல்வகுமார் அவர்கள் தான்.
இந்த பகுதியில நம்ம வந்து பெரும்பான்மை இருக்கிறது காமிக்க முடியல. நம்ம இந்த பகுதியில காமிச்சிட்டோம். தென் மாவட்டத்தில் காமிக்க முடியல. தென் மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகம் சொல்லிட்டு இருக்க சமூகத்துல என்ன இருக்காங்க பார்த்தோம்னா, எங்கேயாவது விடைமொழியில இருப்பான், தேடி பக்கம் இருப்பான், ஒரு முறையில இருப்பான், மதுரையில ஒரு முறையில இருப்பான், ராமநாதபுரத்துக்கு ஒரு முறையில இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், சென்று ஒரு பையன் ஒரு சென்றா ஒரு பையமான இடத்தை தேர்வு பண்ணிக்கிட்டு நான் தான் ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம குறிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா, என்னவே தினம் மலைய வாழ்வுரிமை மாநாடு அப்படின்னு அந்த மாநாடோட நேர அறிவிச்ச உடனடியா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தொடர்ச்சியா வலைதளங்களை யாரும் பயணிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே எல்லாரையும் பத்திரிகைகள் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த பத்திரிகைகளை நீங்க பாக்குறீங்க. பேரரசர் பெருமிழகு சுவர்மாருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் சிலை வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெரும்பான்மை இது கைத்தட்டக்கூடாது. எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து மையப்படுத்தி சொல்றோம்னா, நம்மளுடைய கோரிக்கை தமிழ்நாடு முழுக்க நம்முடைய சுவர்மாருடைய சிலையை நீங்க வைக்கணும், அதுவும் அரசாங்கத்தை சார்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வீர முத்தரை முன்னணி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 10 ஆண்டுகளை தொடர்ச்சியா நம்ம குரல் கொடுத்துருக்கோம். சட்ட போராட்டங்களை நடந்துச்சு. ஆனா நீங்க எப்பவுமே ரொம்ப நுட்பமா கவனிச்சீங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரசியல் காலகட்டத்தில் அரசியல் நெருங்கக்கூடிய அந்த வாக்கு செலுத்தக்கூடிய நேரங்கள்ல நம்மளை ஈஸியா வந்து பேசுவான், மாப்பிள்ளை பேசுவான், அங்காளி பங்காளிமா ஒரே இடத்துல சாப்பிடுவோமா. இப்ப அதுதான் அங்க மதுரை நடந்துட்டு அண்ணன் ஒரு மாநாடு அப்படின்னு ஒரு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாநாட்டுக்கு அது ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லணும். அது சரியா தப்போ, அவன் நல்லவனா கெட்டவனா அவன் ஒரு மீடியால வந்து கொடுக்குறான். நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய வளையங்குளம் பகுதியில பேரரசருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணம் செலவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காய்க்கிற பொழுது ராஜுக்கு செலவு அவரோட கொடுக்குறாரு. இந்த பக்கத்தையும் அவர் அண்ணா தெரியுமா, இந்த பக்கம் அவர் என்ன பண்றாரு, இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சரவணன், டாக்டர் சரவணன் அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு அறிக்கை கொண்டு போய் கொடுக்குறாரு. நாங்க பல கட்டங்களா பல நேரங்களை கேட்டுட்டு இருக்கோம், இந்த மக்களுக்கு இந்த 2 இடங்கள்ல பேரரசர் சுவர்மாருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறான். எப்ப கேட்கிறீங்க, எவ்வளவு சொல்றீங்க? 5 ஆண்டுகள், ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் தொடர்ச்சியா அதிமுக 10 ஆண்டு இருக்கா. நம்ம 10 ஆண்டு தான் நம்ம கேட்கிறோம். இந்த 10 ஆண்டுலயே ஒத்துக்க முடியல. அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ சங்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சங்கங்கள் ஒற்றுமையா இல்ல, அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் இல்லாத ஒரே காரணத்தினாலையும் மக்களை இந்த சங்கம் மட்டும்தான், வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் மட்டும்தான் லட்சம் கணக்கான தொண்டர்களை கூட்ட முடியும். வேற எவராலையும் கூட்ட முடியாது. வேற எவன் சொன்னாலும் இந்த அரசாங்கம் சரிசாய்க்காது, இது மறுக்கவே முடியாது. இந்த அரசாங்கம் ஒருபோதும் இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் சொல்லல, வேற மாற்று சங்கங்கள் சொல்றாங்க கேட்கவே கேட்காது. நம்மளால கட்டிட்டு இருப்பான், அமைச்சர் போட்டுட்டு இருப்பான். நம்மளால கொஞ்சம் ஓப்பன் செஞ்ச மண்டபத்தில் போடுறாங்க, என்ன பண்றா, ஓட்டத்தில் போயிட்டு 10 போட்டு 10 பேர் உட்கார்ந்து நாங்க வந்து இந்த சங்கத்துல மீட் எடுத்துருவோம், ஒன்று சேர்த்துருவோம், மணிமண்டபம் கட்டுவோம், அங்க கட்டக்கூடாது இங்க கட்டலாம் அப்படின்னா கூட்டம் போட்டு கோஷம் போட்டு தெரியும். எத்தனை பேர்? 10 பேர். நம்மளால கோஷம் போட்டு நினைச்சுக்க வேண்டாம். ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, ஓ மக்களையே உன்னால உண்மையை சொல்லி திரட்ட முடியல அப்படின்னா நீ எப்படி இந்த மக்களுக்கு உண்மையான இருக்க முடியும்? நிச்சயமா இருக்கவே முடியாது. இந்த சாதிக்கு உண்மையான தலைவனா கே சிவகுமார் அவர்கள் மட்டும்தான் இருப்பார். அவரால் தான் இந்த சாதிக்கு எந்த விஷயத்தாலும் சாதிச்சு கொடுக்க முடியும். இதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. இந்த சாதியை காப்பாற்றணும், இந்த சாதி மக்களை காப்பாற்றணும்னா அது அண்ணன் மரியாதை கே சிவகுமார் அவர்கள் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய சட்டத்துடைய பொறுப்பாளர் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. நம்மள ரொம்ப வேலை பேசிட்டு இருப்பான், வேலை பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நம்ம மாவட்டத்துல நம்ம வந்து கையில வச்சுக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் கணக்கு போடுவான். பெரிய வலையை வச்சு வச்சிருப்பான். முன்னாடி பெட்டியை கூட தொடர்ந்து காட்டுவான், வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. எதுக்குமே நம்ம கூடாது. நம்ம வீரமுத்திரை சங்கத்துடைய தலைவர் என்ன சொல்றாரோ, அவர் யார் கையை காமிச்சு ஓட்டு போடுங்க, இவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாரோ அவருக்கு நம்ம ஓட்டு போடணும். அது காலகட்டத்தில் எப்படி புரியல
சவுண்ட் பரவாயில்ல, ரொம்ப அனத்துமே. எழுதிக்கிட்டு இந்த மேட்ச் தமிழக மக்கள் கட்சி ஐநா இருக்கு. அது டெல்லியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அதற்கான வேலைகள் நடைபெறும். அதற்கு முன்னதாக இந்த வளைய பாதுகாப்பு மாநாட்டில் நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்பாளரும் நிச்சயமா உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மாநாட்டுக்கு யாருக்கும் நீங்க வந்து கையில இருந்து செலவு பண்ண அவசியமே கிடையாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் கனவோட இருப்போம். நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம், ஆக போறோம், எனக்கு சீட்டு கிடைச்சிடும், உனக்கு சீட்டு கிடைச்சிடும். அவெல்லாம் முடிங்க. அவெல்லாம் முடிச்சு எனக்கு 10 வண்டி எடுத்துக்கிறான், 100 வண்டி எடுத்துக்கிறான்னு கேட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கு வண்டியை கொடுத்துருங்க. மக்கள்கிட்ட மட்டும் திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்க. மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க. நம்ம சாதிக்காண்டி இப்படி ஒரு சாதி தலைவர் அவருடைய குடும்பத்தை இல்லாம இந்த மக்களுக்காண்டி தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மக்களோட சமூகத்தை மக்களுடைய பாதுகாப்புக்காண்டி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் வீடு வீடா சென்று தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. பொறுப்பாளர்களுடைய முக்கியமான வேலையை வாகனங்களை நிரப்பி பாதுகாப்போடு மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இதுவரை வரலாற்றான மலையர்கள் மாநாடுதான் ஒரு வரலாற்றை உருவாக்கியுள்ளது என்பதை அரசியல் அதிகாரத்திலையும் அரசியலாளர்களும் புரிந்து கொள்ள வகையில் ஒரு சிறப்புமிக்க மாநாட்டை நடத்தி தருமாறு உங்களை அன்போடு வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த வளைய பாதுகாப்பு மாநாடு நாம் சிறப்பாக நடத்தவில்லை என்றால் நம்முடைய அரசியல் அங்கீகாரங்கிறது அதோடு முடிச்சு. ஐயா கத்திட்டே இருப்பான், கோஷம் போடுவான், கொடியேற்றுவான், விசிலடிச்சா குஞ்சுகளை கூட்டிட்டு போய் என்ன செய்வான். ஆனா இவனால சாதிக்க முடியாதியா, இதனால எதுவுமே செய்ய முடியாதியா அப்படின்னு ஒரு கணிப்பை கழிச்சுவான். எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியல் பெரிய வெற்றிடம். அரசியல் விமர்சனத்தினாலேயே எந்த அரசியல் கட்சி யார் முதலமைச்சர் வருவா, எந்த கட்சி அறிவு ஏறும், இந்த கடந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சீட்டை யார் அலங்கரிக்க போறா அப்படிங்கிறது அவங்களால கருத்து கேட்க முடியல. விமர்சனங்களாலே யார் வருவான்னு சொல்ல முடியல. ஆனா நுட்பமா நீங்க இந்த விஷயத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த முந்தைய சமூகம் அப்படிங்கிறத எந்த டிபேட்லயுமே எந்த அரசியல் விமர்சனமோ இல்ல அரசியல்வாதிகளோ யாருமே இதை சொல்ல முயற்சி கிடையாது. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய கே சிவகுமார் அவர்கள் இந்த சட்டத்தை வரையறுத்த ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா, திருச்சியில ஒரு மையப்பகுதியில நம்ம அந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு 1 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன மீட்டிங் தான், சின்ன இடத்துல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க தலைமையில. அந்த மீட்டிங்ல நானும் கலந்துருந்தேன். ஏன் இந்த விஷயத்தை மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, அதுல மரியாதைக்குரிய நாடாளு சமூகத்தை சேர்ந்த அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கலந்து கொண்டார். அப்படிங்கிற ஒரு பதிவு வைக்கிறார். சமூக நீதினா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம மக்களை கேட்டோம்னா, சமூக நீதினா எங்களுக்கு என்னவே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் உண்மை. அதுதான் தெரியலன்னா சொல்லியாகணும். 70 ஆண்டுகள் அரசியல் சொல்றோம். கலைஞர் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாய் கழகம் தான், தாய் கழகம் தான் பிரிஞ்சது. இந்த சமூக நீதிக்கு எதிராக சூறையாடப்பட்டிருக்க இந்த சமூக நீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா சமூகத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடுகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கட்சிகளும் இந்த முத்தைய மக்களை பத்தி கொஞ்சம் கூட வாழ்க்கை தெய்வநாடு வாழ்க்கை அந்த விஷயத்த மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளுடைய மீட்டிங்ல பதிவு செஞ்சுட்டு போறாங்க. போன 1 வாரத்திலேயே அடுத்த டிபேட்ல அவர் உட்காரும் போது இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த ஜாதியை மையப்படுத்துறார். அவர் ஒரு நாடா சமூகத்தை சேர்ந்தவர். நம்முடைய சமூகத்துக்காண்டி அவர் சென்னையில் உட்கார்ந்து ஊடகத்துறையில இந்த முத்தைய சமூகத்துக்கு எதிராக சமூக நீதி சூறையாடப்பட்டிருக்கு. இந்த சமூக நீதிக்காண்டி அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ இல்ல, மெடிசன் இல்ல,
இந்த விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ண பிறகு அனைத்து விமர்சகர்களும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இந்த விஷயத்தை கை வைக்கிறாங்க அப்படின்னு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி. இப்ப பிஜேபி நம்ம முஸ்லிம் மக்களை கவர் பண்றாங்க. இதான் விஷயம். நாம எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்போம், அது தப்பு கிடையாது. நம்ம ஏதோ ஒரு கட்சியை சார்ந்துதான் இருக்கணும். எடுத்த உடனே வேலை வரணும்னா நம்ம நிச்சயமா வர முடியாது. நான் 1 2 3 4 அப்படிங்கிற படிக்கட்டுல ஏறாம டேரக்டா 10வது படியில வந்து உட்கார்ந்தா என்ன எவனால இந்த பொம்மனால முடியாது. அப்போ நம்ம 1 பை 1 தான் போயாகணும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்முடைய சாதி பேரை மையப்படுத்த ஆரம்பிச்சோம். எல்லா இடத்துலயும் முத்துராஜா முத்துரையர் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு காரணம் யாரு? கே செல்வகுமார். அவர் இல்லைன்னா இந்த வார்த்தை பயன்படுத்தவே மாட்டான். அப்ப இந்த 10 ஆண்டு குறுகிய காலத்துல நம்முடைய சாதிய மிகப்பெரிய ஒரு இடத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கின்ற ஒரு தலைவனை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளோட கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்ல சுயேட்சையா கலந்துட்டாலும் சரி, அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு மரியாதைக்குரிய அறிவியல் கே செல்வகுமார் அவர்களை அனுப்புவோம் என்று சபதமிட்டு எனக்கு வாய்ப்பளித்த வீரமுத்திரை குடியரசு கட்சியுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கும் தஞ்சை மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படுகின்றனர். ஒவ்வொருவராக மேல வந்து எஸ்.எம். சுந்தர் தஞ்சை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்கிறார். அதே போல எஸ். முனேர் பட்டுக்கோட்டை தொகுதி இணை அமைப்பாளராக வீட்டு போயிட்டு எஸ். சந்தோஷ் ராஜா பட்டுக்கோட்டை தொகுதி இணை அமைப்பாளர். முத்துக்குமார் பட்டுக்கோட்டை தொகுதி இணை அமைப்பாளர். எம். சுரேஷ் பட்டுக்கோட்டை நகர அமைப்பாளர். ஜி. சதீஷ்குமார் பட்டுக்கோட்டை நகர இணை அமைப்பாளர். எம். தியாகராஜன் பட்டுக்கோட்டை தெற்கு ஒன்றிய அமைப்பாளர். ஜி. ஆனந்த் பட்டுக்கோட்டை மேற்கு ஒன்றிய அமைப்பாளர். எம். பழனி மதுக்கூர் கிழக்கு ஒன்றிய அமைப்பாளர். எஸ். மகேஷ் மதுக்கூர் கிழக்கு ஒன்றிய இணை அமைப்பாளர். எம். சுகுமார் மதுக்கூர் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர். வி. சிலம்பரசன் மதுக்கூர் மேற்கு ஒன்றிய இணை அமைப்பாளர். முருகேசன் மதுக்கூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர். மணிகண்டன் மதுக்கூர் ஒன்றிய இணை ஒருங்கிணைப்பாளர். முதற்கட்டமாக இந்த 15 பேர் பொறுப்பேற்கிறாங்க. அதே போல தெற்கு மாவட்டத்தில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் பட்டுக்கோட்டையில் உள்ள மற்ற உறவுகளுக்கும் பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும். மிக நன்றி. யாரு லாஸ்ட் எடுத்துக்கலாம். அதான் கொஞ்சம் இடம் கொஞ்சம் தள்ளிடு. பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். எனக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக வீரமுத்திரை நிறுவன தலைவர். எங்க நீங்க போகல? நீங்க எங்க போகல? உங்களுக்கு தான் போஸ்டிங் போட்டுருக்க. அத்தான் 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 இது உட்காந்துருக்காள். உங்களா ஒரு போஸ்டிங் போட்டிருக்க. மேல வரல.
இந்த ஆரம்பத்துக்குள்ள குட்டி 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 மேலே வரல போஸ்டிங் பண்ண 217 கூட்டாச்சு இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றதா அப்படின்னு கேட்டா மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லணும். மிக சிறப்பாக கூட்டாச்சு 4 நாட்கள் தான் டைம் கொடுக்குறோம். செயற்குழு நாம இங்க ஒரு காதலி சாப்பிட போறோம், அதனால இங்க ஒரு செயற்குழு நடத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கூட்டாச்சு கை தட்டினாங்க பள்ளி உடனடியாக என்ன பண்றாங்க ஏற்பாடு செய்யப்படுது. அதனால செயற்குழு கூட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு வச்சுக்கணும். நாம எதற்காக செயற்குழு கூட்டம் போட்டோம்? திடீர்னு செயற்குழு கூட்டம் போறதுக்கான அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படின்னா நம்ம வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்தரைய சமூகம். இந்த தமிழகத்துல வேறு எந்த சமூகமே மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு சொல்லவே முடியாது. வேணா பொய்யா வேணா சொல்லலாம். எங்களுக்கு ஒரு அரசர் இருக்கார், எங்களுடைய அரசர் தெரியுதான், ஒரு அரசரை காண்பிக்கலாம். ஆனால் 1000 கால வரலாறை எந்த சமூகத்தாலுமே சொல்ல முடியாது. போங்க ஆனா 1000 கால வரலாறு இல்லாத சமூகம் எல்லாம் 5 அமைச்சர் 8 அமைச்சர் அவங்க சொல்றதா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. பேரரசர் பெரும்புக்கு முத்திரையிட்டு 1345வது பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்க சமூகம். ஆனா இன்னும் நம்ம எப்படி இருக்கோம்? வீரமுத்திரையர் முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சோம், 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நாம பொறுப்பாளர்களா தயாரா இருக்கோம். ஆனா நம்ம பகுதிகளில் நாம மக்களை தொடர்பு பண்றோமா அப்படின்னா தொடர்பு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த திட்டங்களும் வரையர் பார்லிமெண்ட் மாநாடு எப்படி மக்களை சந்திக்கிறது? ஏன் மாநாடு நடத்தணும்? தெளிவா புரிஞ்சுங்க. மாநாடு எதுக்கு நடத்தணும்? எல்லா சாதியுமே வசதி வருவதோ மாநாடு நடத்துகிறார்கள். எதற்காக? ஆட்சியாளர்களை பயப்படுத்துவதற்காக. அது அதிமுக அவர்களா திமுக அவர்களா தங்கள் சார்ந்த சமூகத்தினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநாடு நடத்தியே ஆக வேண்டும். அப்படிதான் நடத்துறாங்க தமிழகம் முழுக்க. அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? அந்த சமூகத்திற்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறாங்க. அது சிறுபான்மை சமூகமா இருக்கு. அந்த சமூகம் எல்லாம் தனக்கான அங்கீகாரத்தை பெறுகிறது. சில சமூகம் இந்த அரசியல்ல ஏற்றி ஏமாற்றி போகிறான். நான் பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். அவன் காட்டுற கணக்கு முழுக்க யாருடைய வாக்கு அப்படின்னு பார்த்தா தமிழகம் முழுக்க முத்திரையுடைய வாக்குனா தன்னுடைய வாக்க காட்டுறான். வாக்கு மதிக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்ம எப்படி பார்க்கிறோம்? தமிழகம் முழுக்கவே அவன் கேவலமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னா பணம் பயிரும் ஒத்துக்கணுமா இல்லையா? அது இழிவான சொல் அல்ல. அந்த சொல்ல கொண்ட சாதி எங்கேயும் ஏமாற்றி பழகல. அந்த சொல்லை தாங்கிய சமூகம் யாரையும் கெடுத்து வாழல. கெடுத்து வாழ்ந்துருக்கோமா? ஏற்றி படைச்சிருக்கோமா? ஏமாத்த தெரியுமா நமக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா ஓட்ட கொடுத்த வாங்கிட்டு என்ன பண்றான்?
நம்மளையே தாழ்த்தப்பட்ட சமூகம் மாதிரி வளப்பயல்கள் கேவலமா சொல்றோம். எதிர்க்கிற பயிலுங்க வளப்பயலுங்க வளர்ச்சிங்க அப்படின்னு கேவலமா பேசுறான். மிகப்பெரிய வரலாற்று சொந்தமானவன் இந்த மலையில். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன பண்றான்? தான் தான் பெரியாரு, நான் தான் தமிழகத்துல பெரும்பான்மை இருக்கேன்னு காட்டுறான். அவன் மாநாடு பெருசா போடுறதில்ல, அவன் மாநாடு போட்டாலும் மாநாடுக்கு கும்பல் வரதில்ல. ஆனா அரசியல் எப்படி இருக்கலாம்? மிக உயர்ந்த நிலையில இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா திமிரும் போதுதான் நம்மளை குற்றம் அரசியல். இதெல்லாம் மாற்று யார்? வீரபுத்தரை முன்னேற்ற வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றம் மாறி சொல்லிக்கலாம். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார்? வீரபுத்தரையர்கள். வீரபுத்தரையர் முன்னேற்றத்தில் பொருட்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தம்பிக்குமே அந்த மிகப்பெரிய பேர் வந்து செல்வகுமார் தைலம் இருக்கு அல்ல. உங்க ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு அப்படியே பஜாருல இந்த இடத்துக்கு வரணும்னா வேற ஒருத்தர் வரலாம். ஆனா நம்ம வர பாருங்க, நம்ம தம்பிங்க உள்ள இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம், இந்த மாதிரி இடத்துலாம் பகுதியில போறான் போடுமே. அவன் போறதுல என்ன தப்பு இருக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பலதரப்பட்ட மக்கள் நம்ம பாதுகாப்புல இருக்கான். நாம பாதுகாப்பு கொடுக்க தவறினுடைய விளைவு சிறுபான்மை சமூகம்லாம் பாதுகாப்பு. யார் பாதுகாப்பு கொடுக்க தவறதும் நம்ம தவறும் போது சிறுபான்மை சாதினா நாம் பெரியாருன்னு சொல்றோம். பெரியாரு நாம் பெரியாருன்னு சொல்றதுடைய விளைவு கண்ட நாயனா நாம் காவக்காரன் சொல்றோம். இதற்கான காரணம் இதெல்லாம் தமிழகம் முழுக்க மாற்ற வேண்டும். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வலையில் வாழ்வுரிமை மாநாடுனா அந்த தென் தமிழகம் அந்த தேவர் சமூகம் கள்ள சமூகம் நான் தான் பெரும்பான்மை இருக்கேன். இந்த மாநாடு போடுகிற பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 40 கிராமங்கள், ஒரு 10 கிலோமீட்டர் 40 கிராமங்கள் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிற கிராமங்கள் 40 கிராமங்கள் இருக்கு. மாநாடு அறிவிச்ச பிறகு அதிமுக திமுக பாதுகாப்பு கிடையாது. என்ன உதவி செய்யணும்? மாற்று சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள், நம்முடைய வாக்கை பெற்ற அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார். மிகப்பெரிய மாற்றம், மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக தான் மாநாடு. எலெக்ஷனுக்காக மாநாடு போடலாம் சில பேர் நினைப்பாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, எவ்வளவு சொன்னால வழி முதலமைச்சரை பார்த்தா போதும். சாவு வீட்டுல பார்த்தாலும் சரி, நல்ல வீட்டுல பார்த்தாலும் சரி, நம்ம ஜாதிக்கு என்ன சொல்லுவான்? பெருசா பணம் மாறிச்சுமா. ஏன்னா பாட்டாளி ராமதாஸ் போன எலெக்ஷன்ல 300 கோடி ரூபாய் வாங்கினாரு, விஜயகாந்த் 200 கோடி ரூபாய் வாங்கினாரு. அதை பொறுத்துன்னு சொல்லல, வேற யாரும் சொல்லணும், நம்ம சாதிச்சு சொல்றோம். பணம் பரிமாறி சுகாதாரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பட்ட வாங்கினேன். அப்போ பொண்ணு ஒண்ணு ஒரு டிரான்ஸ்பர் சொல்லிச்சு, கஷ்டப்படுற பொண்ணு அந்த பொண்ணால பணம் கொடுக்க முடியாது, சொந்தக்கார பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு விழுப்புரத்துல இருக்க அந்த பொண்ணை இங்க மாத்தி விடுன்னு சொல்லுங்க. ஒரு தபால் கொடுக்க போனா ஏர்போர்ட்ல நிற்கும் போது, எஸ்கார்ட் நிற்கும் போது, பல கட்சிக்காரங்க இருக்கும் போது விஜயபாஸ்கர் 10 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பாரு? 10 லட்சம் ரூபாய் ஓட மாட்டான் கையில இருக்கு. போலீஸ் லஞ்சம் கொடுக்க மாதிரி இருக்காரு. திட்டமிட்டு இந்த சாதிக்கார வாயிலே சொல்றோம். மாற்று சாதிக்காரன் அந்த விமர்சனங்களை பார்த்து அச்சப்படுபவர்கள் வீரமுத்திரர்கள் அல்ல. நாம களப்பணியில் இருக்கோம். இன்னைக்கு இங்க இருக்கோம், நாளைக்கு பெரம்பலூர்ல இருக்கோம், அடுத்த நாள் நாமக்கல்ல இருக்கோம். மக்களை சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய தம்பிகளை உருவாக்குகிற அமைப்பு வீரமுத்திரர்கள். நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, எல்லாம் பசிக்க கடைசி வாய்ப்பு. மார்ச் 3 அரசியல் ஒருங்கிணைப்பு மாநாடு போட்டோம். கொஞ்சம் ஒரு 20% மாற்றத்தை கொண்டு வந்தோம். இந்த வரையறை வாழ்வு
5 லட்சம் பேர் கலந்துட்டோம்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே தலைமை. 88 சங்கம் தமிழகத்தில் இருந்தான். எவனாவது மற்ற சாதிக்காரங்க சொல்லி செட்டியார் நெட்டியார் கல்லது பழைய பல்லன்னு சொல்லி பேசுவானா? ஏன் பேச மாட்டான்? பயம். இந்த தெற்கு மாவட்ட செயல்படாது சொல்றேன். நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மாற்று சமூகம், அதாவது இந்த சமூகத்துடைய அரசியலை பிடிக்க வைத்திருப்பவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு எந்த சங்க தலைவனால ஆம்பளை இருந்தாலும் சொல்லுவானா? போய் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு குறிப்பிட்ட சமூகம், திருச்சி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டியார் சமூகம், ரெட்டியார் அவங்க ஓட்டு எவ்வளவு இருக்கும்? அவர் நிக்கிற தொகுதியில 2000 ஓட்டு கூட இருக்காது. ஆனா அவர் நிக்கிற தொகுதியில முத்தரசர் ஓட்டு 30,000 வாக்குகள் இருக்கு. இப்படி சிறுபான்மையினுடைய சாதியினுடைய பெயரை சொல்லி பேச தகுதியற்ற தலைவர்களை கொண்ட சமூகம் நம்ம சமூகம். இதெல்லாம் மாற்றுவது யார்? இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? தமிழகம் முழுக்க போயிட்டு மேடையில பேசி காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, பேசுற துணிச்சலை உருவாக்கியது வீரமுத்திரை சங்கத்துடைய மாநாடு. தம்பிகளும் பொறுப்பு போட்டிருக்கோம். பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. நான் இந்து மண்ணில் இருந்தப்போ பட்ட செயலாளர் தைரியமா சொல்லிட்டு காவல் நிலையத்துல சேர் இருந்து மட்டும் உட்கார்ந்து பேசுங்க. இந்து மண்ணிலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருக்காது? பொறுப்பு அவ்வளவு ரசிக்கணும். அந்த பொறுப்புடைய அதிகாரத்தை உணர்ந்து செயல்படணும். அந்த அதிகாரத்தை மாற்று சமூகத்தில் காட்டணும். நம்ம சாதிக்க ஒரு கோபம் அதிகமா பழைய பொறுப்பாளர் இருக்கான், புது பொறுப்பாளர் போடுறான், இவன் என்ன பண்றான்? அந்த பொறுப்பாளர் போய் விட்டான். என்ன பண்றது? உங்க வீரத்தை கோபத்தெல்லாம் மாற்று சமூகத்தை காட்டுங்க. சொந்த சாதிக்காரங்களை தயவு செஞ்சு காட்டாது. நீங்க உண்மையா வசதிக்கு வச்சுக்கங்களேன், நிச்சயமா தலைமைக்கு தெரியுங்க. எதை பத்தின எதிர்பார்ப்புமே இல்ல. நாம சங்கம் ஆரம்பிக்கும் போது இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த மக்களுக்காக அந்த மக்களோட மக்களா போய் நிற்கலையா? இதான் வீரமுத்திரை சங்கத்தினுடைய நோக்கமா இருந்தது. ஆரம்ப காலத்துல நான் புல்லட் வச்சுட்டு போய் சமூக பணி செய்யும்போது இதுதான் எங்க பிரச்சனை உடனடியா போவோம். எது என்ன காரணத்துக்காக சங்கத்துல எங்க மக்கள் அடிச்சுங்க கூட சங்கத்துக்காரன் இல்ல, முத்திரை முத்திரை எதுக்காக அடிச்சாங்க? உடனே காவல் நிலையத்தில் ஒரு மனு கொடுத்தோம். காவல்துறையில போய் சண்டை போடுவோம். புல்லட் வச்சுட்டு போன காலத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமா அமைப்பு வளர்ந்த பிறகு சின்ன சின்ன அமைப்புகள் நம்ம கிட்ட சண்டை போட வரும்போது கூட யாரையுமே நாம எதிர்த்து அடிக்கணும்னு நினைச்சது இல்லை. காரணம் என்னன்னா, நாம வந்ததனுடைய நோக்கம் இந்த சமூகத்தை சரி செய்வதற்காக மட்டும், இந்த சமூகத்தை அரசியல மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்காக மட்டும். ஆனா எல்லாம் பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். முத்திரையில் மாதவ கிராமங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தஞ்சையிலிருந்து சொன்னாங்க, தம்பி முத்துக்குமார் கூட்டிட்டு வர ஒரு கிராமத்துல இருந்து அந்த பார்த்தா ஒரு முத்திரையில் இருக்கிற மாற்று சமூகத்தை சேர்ந்தா கொலை பண்றான். கொலை பண்ணி தூக்கத்தை போடுறான். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலையை பண்ணி அந்த கொலைகளை நம்மால சிக்க வைக்கிறான்.
பொறுப்பை உணர்ந்து மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாரோ அதெல்லாம் பிள்ளை பிரச்சாரம் மாதிரி ஒரு சாயந்தர நேரத்துல 6 மணி 7 மணிக்கு மேல போங்க, கூச்சமே படாதீங்க. உன் சாதிக்காரன் தான் பேச முடியும், கூச்சமே படாதீங்க. நம்ம வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து வரோம். நம்ம சமூகத்தின் சார்பா மிகப்பெரிய ஒரு மாநாடு, தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரை மண்ணிலே ஏற்பாடாக இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு கொடுங்க. ஒரு 10 தாய்மார்களை சேர்த்து ஒரு இடத்துல பேசுங்க. இளைஞர்களை தனியா வச்சு சின்ன சின்ன குழுவா பிரிங்க. கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, கேவலம் நினைக்காதீங்க. அடுத்த சாதிக்காரங்களை தலை முடிவதை விட, அடுத்த சாதிக்காரன் ஏளனமா பேசுவதை விட, நம்ம போய் நம்ம மக்கள்கிட்ட பேசுறது ஏளனம் அல்ல. கம்யூனிஸ்டுக்கார மாதிரி, மாத்தா இல்லாத மாதிரி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனா, ஒரு கிறுக்கு பிரச்சனை போங்க. மக்கள்கிட்ட நோட்டீஸ் இருக்கு, அழைப்புதல் கொடுக்க போறீங்க, மாநாடு நடக்குது. பாத்தீங்கன்னா மாத்தாய் கேட்கறேன் பஸ்ல ஏறி பேசுவான், வெளியூருக்கு போற பஸ்ல திருச்சியில ஏறி பேசுவான். ஆளே இருக்க மாட்டான். அப்படியே ஆள் அந்த பஸ்ல 10 பேர் உட்கார்ந்தாலும் அவன் யாருமே பேசுறதை கேட்க மாட்டான். ஆனா ஒரு புக்கை காமிச்சிட்டு புதிய ஜனநாயகம் ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை காமிச்சு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க அந்த கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கழுத்துலாம் எதுவுமே போட்டுக்க மாட்டான். பொட்டு இருக்காது, பாசி இருக்காது, வளையல் இருக்காது. ஒரு 28 வயசு 20 வயசு கொண்ட அந்த பெண்ணை ஏறி என்ன பண்ணுவான், இந்த புதிய ஜனநாயகம் புக்குக்காக வேண்டி 15 நிமிஷம் பேசிட்டு அந்த புக்கை புக்கில கொண்டு வருவான். நீங்க வாங்க மாட்டீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, திரும்பிக்குவீங்க, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டா. இறங்கி போய் அடுத்த பஸ்ல ஏறி அதே புதிய ஜனநாயகம் முதல் பஸ்ல எப்படி உற்சாகமா பேசினா அதே உற்சாகத்தோட அடுத்த பஸ்ல ஏறி பேசுவான். கருத்தை ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். தெரியும் 100 பஸ்ல ஏறினா 10 முட்டு வைக்கும். முக்கியம் அல்ல, தான் கொண்ட கொள்கைதான் முக்கியம். பஸ்ல பார்க்க தெரியும், கூச்சப்பட மாட்டாங்க. மக்கள் கலை இலக்கிய கழகம் கம்யூனிஸ்டோட ஒரு பிரிவுதான். அதுவும் எந்த கூச்சமும் சலனமும் இல்லாம பொம்பளை பிள்ளைகளை தயார் பண்ணிருக்கான். நீ பேச போது உனக்கும் பக்கத்தில் இருக்க கிராமம், ஓ கிராமம், இந்த கிராமம் பேச போறீங்க. என்ன கூச்ச வேண்டியது, வைக்க வேண்டியது. மாநாடு மக்கள்கிட்ட குடும்ப விஷயங்களை கலந்துக்கலாம், கலந்துக்கல, அது அவருடைய விருப்பம். மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான கடமை உங்களுடைய கடமை. தெரிஞ்சோ தெரியாம புரிஞ்சு வந்துட்டீங்க. இந்த சமூகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். தமிழகம் முழுக்க நம்ம எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு வீட்டுல போய் அசால்ட்டா தீபாவளி கொண்டாடுறான்னு சொல்லல, தீபாவளி முடிஞ்ச பிறகு வேலை செய்யுங்க. நான் நேரத்தான் சொன்னேன், தீபாவளி முதல் நாள் வரைக்கும் எனக்கு நிகழ்ச்சியை போடுறேன். எனக்கு குடும்பம் இல்ல, குடும்பம் இல்லையா? தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் நிகழ்ச்சியை போடுறேன். தம்பிக்கு சில மாவட்டங்கள்ல தீபாவளி 4 நாள் விட்டுரும். அதனால எனக்கு 4 நாள் ரெஸ்ட். என்ன பெருசா போய் பேசி பேசி என்னங்க நடக்க போகுது, எனக்கு ஏதாவது பணம் வர போதா? மரியாதை இல்ல. இன்னைக்கு 10 வண்டி ஒரு 200 டூவீலர்ல வண்டியில வரும்போது அந்த பஜார்ல இருந்தவங்க யார் இவங்க கேட்டுருக்கோம். அவங்களுடைய முத்துராஜா வீரமுத்திரையர் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமூகத்தினுடைய பேரு அடுத்த சாதிக்காரனுக்கு ஒரு அடிபடுத்தக்கூடிய அனைத்து பேருக்குமே போய் சேர்ந்து இழிவா பார்த்தேன். பழைய கேவலமா ட்ரெஸ் பண்ணலாம். இந்த நிலையை மாற்றி பஜாருக்குள்ள இதான் மாற்றம். என்ன பஜாருக்குள்ள கம்மியோட என்ன பெரிய மாற்றம்? இந்த சமூகத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சமூகம் இந்த பகுதியில பெரும்பான்மை இருப்போம்ங்கிறத அரசு மாதிரி உணர வேண்டும்.
கட்சியாக இருந்தாலும் சரி தெரியும். முத்திரையர்கள் புதுக்கோட்டையில, தஞ்சையில, திருச்சியில, கரூர்ல, ராமநாதபுரத்துல, மதுரையில, சிவகங்கையில பெரும்பான்மையான சமூகம் என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்றோம்? நடிக்கிறோம். ஏன் நடிக்கிறோம்னா இதெல்லாம் பெரும்பான்மை சொல்லுவோம். தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தோம்னா ஓட்ட போட்டு போயிடும். இதை உடைக்கணும், இதை மட்டும் உடைக்கணும். அப்படி உடைக்கணும்னா மக்கள் சக்திய மார்ச் 30 ஜனவரி 34 மதுரை மண்ணுல திரட்டும். ஒத்தக்கடை 48 ஏக்கர் முடிவு பண்ணியாச்சு. அந்த இடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாச்சு. 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு வாடகை. யாருக்காவது வசூல் பணமா இருந்தாலும் எப்படி இருந்தது இந்த பணம்? நீங்க மாநில செயற்குழுக்கு யாரெல்லாம் வந்தீங்க? மாநில செயற்குழுக்கு யாரெல்லாம் வந்தீங்க? நீங்க தான் 100 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, 100 ரூபாய் கையில 100 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. அந்த நிகழ்ச்சி நடந்ததோ மீதி 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. உங்களுடைய பணம் அந்த மதுரையில் அந்த மாநாட்டுக்கு கிணறுக்கு அட்வான்ஸா கொடுத்தாச்சு. உங்கள் ஒவ்வொருடைய பணம் அங்க போய் சேர்ந்துச்சு. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க. என்னுடைய பணம் இந்த மாநாட்டுக்காக அண்ணன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுங்க. நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மாநாடு உருவாக்கும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இப்ப சில தம்பிகளுக்கு பொறுப்பு கொடுத்தோம். ஏற்கனவே சில தம்பிகளுக்கு பொறுப்பு கொடுத்திருப்போம். எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க, நான் போய் வேலை செய்யறதுக்கு நினைக்காம திரும்ப திரும்ப சொல்றது, எவன் ஒருவன் அவன் சார்ந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கிறானோ அவன் இந்த சமூகத்தில பொருளாதாரம், அந்தஸ்து எல்லாத்திலுமே உயர்ந்து நிற்பான். இது நான் பார்த்தது. உள்ளண்ட வேலை செய்யும் போது உள்ளண்ட போக 2 பேர், நானும் வயது ஒரு தம்பி இருக்கான், மாநில இளைஞர் அமைப்பாளர். அவன் பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா நான் போடுற டீசல் பெட்ரோல் இப்படி வேலை செஞ்சோம். பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் திருச்சியில பெரிய கோடீஸ்வரலாம் அவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு பேரரசர் பெரும்படைக்கு முத்திரையார் என்ன உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி காட்டினா காரணம் என்ன? இந்த சாதியை நான் உண்மையாக நேசித்தேன். அந்த ஒரே தான். யாருக்குமே எனக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. விருப்பம் பொறுப்பாளர் அவர்தான். சரியா வேலை செய்யலாம். எந்த சங்கத்தை சேர்ந்தவனே பார்த்து உதவி பண்ணதில்ல. ஒருத்தருக்கு ஆபத்து, ஒரு முத்திரையருக்கு ஆபத்துல உடனே வீர முத்திரையர் போய் நிற்கும். அதே மாதிரி நீங்களும் 2 மாசத்துக்கு எந்த பாசியாட்டி எந்த பாகுபாடு பார்க்காதீங்க. நான் சங்கத்துல ஒரு பொறுப்புலையுமே இல்ல. ஆனா நான் 5 கிராமத்துல பேசியிருக்கேன். அது பேரரசருக்கு தெரியும். பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் களப்பணிக்கு போங்க. மாவட்ட பொறுப்பாளர் சொல்றதை கேளுங்க. எந்த மன கஷ்டமே இல்லாம நம்ம மக்களை சந்திங்க, மக்களை குரல் பண்ணுங்க. எல்லாத்தையுமே மாநாடு கொடுவாங்க. மாநாடு வெற்றி அடைவதற்காக அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த முத்தரைய சமூகம் பார்த்தா பயப்பட்டு பழைய 4 லட்சம் பேர் கூடாயா மாநாட்டுல, முத்தரையர் 4 லட்சம் பேர் கூடாயா, வலைய எல்லாம் வந்தது, சேர்ந்த முத்தரையர் அம்பலக்காரர் எல்லாரும் அல்ல அவ்வளவு சிறப்பு கூடாயா அப்படின்னு அரசியல்வாதி பார்த்துட்டு இந்த சமூகத்திற்கான உரிய அங்கீகாரத்தை வேற யாருக்கிட்டே கொடுக்க கூடாது. யார் இந்த மக்களுடைய உண்மையான பிரதிநிதி? வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம்னா இந்த சமூகத்தினுடைய உண்மையான பிரதிநிதி. அவனுக்கு ஏதாவது நாம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கிட்ட போய் இந்த மக்களுக்கான கோரிக்கையை கேட்கணும். அந்த ஒரு ஒற்றை தலைமைய, நிரந்தர தலைமைய உருவாக்குறா. நீங்க எல்லாம் கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை செய்து கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
வீரபுத்தர் குடியரசுடைய தஞ்சை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் புதிதாக மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரங்கராஜ் அவர்களை ஸ்ரீரங்கராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளராக வீரபுத்தர் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்கள் அறிவிக்கின்றார். சந்தோஷ். நன்றியுரை சந்தோஷ்ராஜ். பட்டுக்கோட்டை தொகுதியிலே நன்றிக்கு வீரமுறை உரைகள் சங்க தேசிய கூட்டத்திற்கு சிறந்த முறையில் நடைபெற்ற வீரமுறை உரைகள் அனைவருக்கும் எல்லாரும் போய் சொல்லிட்டு தான் ஜேகேஎஸ்ஸின் அன்பு தம்பிகள் சிறந்த முறையில் இந்த மாநாட்டிற்கு நாங்கள் நன்மாரி செய்வோம் என்று இந்த மாதிரியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தான் பட்டி அதே விடுவோம் மகளே, அதே கொடுத்துரும். இதே பிடிங்க, இதே ஒரு பக்கம் வச்சு பிடிங்க. நல்லா எடுத்து வைக்கலாம், எடிட் பண்ண தேவைப்படும். பழனின்னு கூப்பிட்டோன்னு வந்தேன். பழனின்னு கூப்பிட்ட தெரியுமா தெரியாதா? என்னப்பா அதே